மீட்பரும் சகாயருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இதிலிருந்து நாட்களுடைய 34வது நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த நாளிற்குரிய வார்த்தை ஆண்டவருக்கே மகிமை என்கின்றதான இந்த தலைப்பிலே நாம் பார்க்கிறோம். இதனுடைய ஆதார வசனம் 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை வாசிக்கிறேன். அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்னோனின் வந்து கிளையாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாசை நோக்கி, எங்களோட உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அம்னோனியராகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வரை பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்றான். அதற்கு யாபேசின் மூப்பர்கள், நாங்கள் இஸ்ரவேல் நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பும்படி 7 நாள் எங்களுக்கு தவணை கொடும், எங்களை ரட்சிப்பார், இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள். அந்த ஸ்தானாதிபதிகள் சவுலின் ஊராகிய கிபியாவிலே வந்து ஜனங்களின் காது கேட்க அந்த செய்திகளை சொன்னார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். சவுல் மாடுகளின் பின்னாலே வயலில் இருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டான். யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். சவுல் இந்த செய்தியை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் உண்டவராகி அப்படியே ஜனங்கள் எல்லாரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் சவுல் ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரவேல் மனுஷராகவும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள். சவுல் வந்து அரசனாய் பெற்ற ஒரு முதல் வெற்றி. சவுலை இகழ்ந்தவர்கள் வந்து வெட்க தலை குனிந்து போனார்களாம். அவர் சார்பில் நின்றவர்கள் அவர்களை கொல்ல விரும்பினார். பலமுறை நம்ம இகழ்ந்தவர்களை பழிவாங்க எண்ணுகிறோம். ஆனால் சவுல் வந்து இதுல நமக்கு ஒரு முன்மாதிரியாக காணப்படுகிறார். அவருடைய மன்னிக்குங்கிற பண்பு, ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும் பண்பு என்று வசனம் 13ல பாராட்டுக்குரியது நாம் வந்து வாசிக்கிறோம். மகிழ்ச்சி வெள்ளத்தில் முழுங்கும் போது ஆண்டவரை நம்ம என்றைக்கும் மறந்து விடக்கூடாது என்று சொல்லி இந்த வார்த்தை மூலமாய் பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன்.